என்னம்மா இதுதான் மாப்பளா வரதுலபடி முக்கணி சாரி. இது இறந்தினால் யாருக்குமே வேண்டாகாது. நீங்கள் அர்த்தம் பண்ணு பையா. என்றுமே இளமையாக இருக்கலாம். ஆமா. என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். ஆகட்டம்மா. அம்மா குடிக்க போறோமா? ஆபத்து என்பதே வராது. கேவலம் இவ யாருன்னா நாட்டியம் ஆடுவது ஒரு தாசி. ஐயா ஐயா அண்ணா இந்த மாபெரும் தமிழக எத்தனை பேர் அமிர்து கடுகிறார்கள். இவங்க அத்தனை பேர் முன்னாடி தங்கச்சி தாசி பேசுகிறாரே யாருங்க கட்டிப்பாங்க நாங்கே வாழணும். எப்போது தாசி வேசி உரைத்தாலும் எப்போதே உன்னை திருமணம் கொண்டு வர இனிமேல் என் ஆட்சிக்கு நீதான் மகாதான். அப்படிங்க எதிர்த்து யாரு எதுவுமே இருந்தாலும் அவங்க நாத்தினாரு ஒரு மாசம் அறிவு சொல்லுங்க. அவ்வளவுதானே? சீக்கிரம் போயிட்டு இனிமேல் நாட்டுக்கு அவள்தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லுகிறேன். நல்லா துண்ணுப்படு சொல்ல மாட்டேங்க எதிர் விட்டு மோத மாட்டு இருக்கிறீங்க. ஏன் ஒரு வாரம் சொன்ன குறைச்சு போயிடுவியா? செத்து போயிடுவியா? செத்த போயிடுவேன். அழித்தல் முடிவ முடியாதா? முடிவே முடியாது. யார் அவன் சொல்றீ தெரியும் வரும்போது என்னம்மா இருந்தாலும் இது நல்ல நேரத்துல கூட
கொடுக்கக்கூடிய மனம் படித்தேன். என்னடா கொடுக்கக்கூடிய மனம் படித்த? ஆமா. என்னுடைய அண்ணன் யார் தெரியுமா? அவரு யாரு? ஆர்மில வேலை செய்யறாரு, பாலாஜி அண்ணன். பாலாஜி அண்ணன் எனக்காக 100 ரூபாய் வழங்கியுள்ளார். அவரு கரண்ட் பில் கட்டாரா? அதனால அன்னார் குடும்பத்தினர் நலமோடு வாழ வேண்டியது அம்மா வேண்டுகிறேன். ஆமாமா. எடுத்த உடனே கரண்ட் பில் கட்டிட்டாங்க, தாலி ஆட்டுட்டாங்க, குடும்பத்தை கட்டிட்டாங்க. பாருடா, நான் யார் தெரியுமா? நாட்டு மகாராணிடா. கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கினா உலகத்துல குடம் பண்ண முடியும். வாய மூடுறா. சொல்லுமா. நான் நாட்டு மகாராணி. நிக்கிறாளே முத்தழகி, அவளுக்கு அண்ணிடா. ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொல்லுன்னு சொல்றேன். ஆனா சொல்ல மாட்டான். அதனால நம்ம குறைய அடிச்சேன். அண்ணின்னு சொல்லுப்பா. ஆமா. அவ இன்னொரு ஒரு தெய்வம் மண்ணை தொட்டு தாலி கட்டிட்டான். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அண்ணி தானே வேணும். அண்ணி சொல்லு. பண்ணி உங்களுக்கு தூங்க வரலடா. பணியில எம்மா நேரம் தூங்குவீங்கடா. காலைல ஸ்கூல் போனா சொல்லுமா. ஏதோ ஒரு கை வருது. சரி, இருந்தாலும் சொல்ல மாட்டா. குழந்தை அண்ணு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேது. என்னை பார்த்து தாசி வெசி தேவடியான்றா. தேவடியோட பார்த்து தேவடியான்னு சொல்லுங்க. இரு, நீ சொல்றபடி பார்த்தா கூட தாசிதான். ஆமா. வேசிதான். ஆமா. தேவடியாதான். தேவடியாதான். அது மட்டுமா? நான் 1ஆம் நம்பர் லோப்பரு. நான் 1ஆம் நம்பர் லோப்பரு. கேட்டாங்களா? நான் எப்படி வேணாலும் இருப்பேன். எப்படி வேணா? குழந்தை உத்தம பேசுறேன். உன் இஷ்டம். நீ எப்படி வேணா இருப்ப. உத்தம பத்தி நீ என் பேரு 1 92 குழந்தை. ஆமா. ஐயோ, அது பார்த்தா ஆம்பளை கணக்கு எடுத்தா ஒரு லாரி ஒரு டாடா ஏசி. அவன்டா பையன். யாரு? ஒண்ணுதானே. என்ன பார்த்து சொல்லுது லாரி ட்ரெஸ்யா. ஐயோ, தலையில இருக்கிற முடி கூட என்ன இல்ல. அவளுக்கு என்ன முடியாது. நீ பாக்குறாங்க என்ன முடியாது. நான் கணக்காக மண்ணு என்ன முடியுமாடா? அந்த மாதிரி எடுத்து என்ன நல்ல தேவடியாடி. நீயே ஒத்துக்கிறடி. ஆமாண்டா. நான் முன்னாடி எப்படியோ இருந்தேன். இப்ப நான் பத்தினியா வாழ ஆசைப்படுறேன். யாரு? நான் தான். அவ அண்ணின்னு சொல்ல மாட்டான். நானும் பொம்பளை வச்சு குடும்பம் பார்த்தா நல்லா இருக்கிற என்ன கெடுக்கிறா. அவ அண்ணின்னு சொல்ல மாட்டா. அண்ணின்னு சொல்றது நாட்டுல இருக்கணும். போட்டு ஆற்றால எவன் முட்டி போட்டு சம்பாரிச்சது? யாரு வேலை? எல்லா நகையும் கழட்டு. வாங்க. உனக்கு இருக்கின்றது கிடைக்காத. எப்படியெல்லாம் சுற்றி வருகின்றாயே அந்த வானம் எந்த கையில். அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும். கையில் வந்து தேரும் சொர்க்கம் ஒன்றில் ஆளி சொல்லி பாடும்.
கையில் வந்து சேரும் சொர்க்கம் ஒன்றில் ஆளி சொல்லி பாடும் அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும் சொர்க்கம் ஒன்றில் ஆளி சொல்லி பாடும் குழந்தை ஒண்ணுது முன்னாடி பம்புது என்னன்னு தெரியலையே. அம்மா எல்லாத்தையும் வாங்கி வச்சு எடு இது எத்தனை பேர் எங்க வைக்கா அடி வீரலை அடியில தான் தண்ணி தேங்குதா நீயே பார்த்த அதான் பார்த்தேன் எவ்வளோ ஒன்னே ஒன்று கொடுக்கல போயிருந்தேன் அவன் நல்ல கிட்டி போவான் என்ன அடிக்கிறான் பாத்துல கம்பெனி அது கேடா அச்சாடா பூரி பண்ண போறாங்க நான் சூப்பரா கேப்பா ஐயா ஐயோ அம்மா அம்மா கால விடுமா பாருடி பாருங்க மாட்டே அம்மா நான் செட் பண்ணி போய் ஓடி ஓடி இங்க பாரு ஏய் காசு கேடா என்ன சொம்மானே நின்னு கிடப்பா நீங்க பாருடி எதுக்கு தெரியுமா உள்ள போடான்னு நான் என்னம்மா என்ன பாத்து சொம்மா இப்படி சொல்றா எப்போ போடா வரேன் அப்ப வரியா எங்க போவா மணி 5 உள்ள போடா வரேன் தான் சொன்னேன் உள்ள போய் பிரசன்ட் மேடம் இங்க பாரு உனக்கு என்ன ஒரு ஆணவம் இருந்தா இந்நாட்டு இளவரசன் ராணுவத்துல என்ன பார்த்து தாசி விசித்து எப்படி நான் சொல்லுவேன் உன் ஆணவம் குறையன்னா இப்படியே தெரு தெருவா வீட்டு பிச்சை எடு ஆனா கீழே இருக்கிற யாரையும் ஒருவர் பிச்சை போட்டீங்கன்னா குடமே பண்ண முடியாது இந்த பாரு போட எடுத்து வச்சு பாரு அவளுக்கு எதனா போட்டுனா கேமரா வச்சுட்டு முன்னாடி என்ன நடக்குனே தெரியாது போடிச்சோட போதா யாரும் போடக்கூடாது அவங்க நீ போட்டீங்கன்னா உங்களை பேசவே மாட்டேன் அவ்வளோ படுப்போம் ஆயிடுச்சா இந்த மாட இந்த லோப்பர் இந்த பேப்பர் ஊருக்கு நம்பர் கொடுத்துட்டு வரா வரவனுங்க எல்லாம் ஜிபேல காசு அனுப்புறேன் ஜிபேல காசு அனுப்புறேன் இதே மாதிரி சொல்றாங்க